ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை கியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சியா சீட்ஸ். இதை பற்றி தாங்க. சியா சீட்ஸ் எப்படி உடல் எடையை குறைக்குன்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சியா சீட்ஸ் சாப்பிட்டா எப்படிங்க உடல் எடை குறையும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். சியா சீட்ஸ் சாப்பிட்றது நல்ல உடல் எடை குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேகமாக குறைக்காது. கொஞ்சம் நிதானமாக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாக நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாரம் நம்ம இதை கண்டினியூ பண்ணும்போது நம்ம உடலில் மாற்றங்கள் இல்லை அப்படின்னா உடனே நம்ம இதை கைவிட்டுருவோம். என்னடா இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு உடல் எடை குறையவே இல்லைண்டு அப்படி நம்ம மனசை தளர விடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு மாதம் நம்ம தவறாமல் எடுத்துக்கிட்டால் நம்ம உடலில் கண்டிப்பாக மாற்றம் தெரியுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் உடல் எடையை குறைக்க போகிறோம். இப்போது சியா சீட்ஸை வெந்நீரில் ஊற வச்சு காலையில், மத்தியானம், மாலையில் 3 டைமும் வெந்நீரில் குடித்து வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாக நம்ம உடலுக்கு இந்த சியா சீட்ஸ் ரொம்பவே குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இதில் நிறைய விட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்துக்கள், அதிக புரதங்கள் கொண்டதுங்க இந்த சியா சீட்ஸு. குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக நார்ச்சத்துக்களை கொண்டது இந்த சியா சீட்ஸு. பொதுவாக நம்ம இதை தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஏதாவது ஒரு ஜூஸ் கூட தான் சாப்பிட முடியும். வாங்க இந்த சியா சீட்ஸோட ரெமெடியை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல சியா சீட்ஸை 2 ஸ்பூன் எடுத்து நம்ம ஒரு பவுலில் ஊற வச்சுக்கலாங்க. சியா சீட்ஸ் பொதுவாக நம்ம 2 ஸ்பூன் போடும்போதே அது நமக்கு நிறையவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 முதல் 20 நிமிடம் அதை ஊற வச்சாலே நம்ம போதுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜெல்லி பதத்துக்கு இந்த சியா சீட்ஸ் ஆனது நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி வாட்டர் மெலான் கூட தான் இந்த சியா சீட்ஸை நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். பொதுவாக வாட்டர் மெலன் கூட நம்ம சியா சீட்ஸ் சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே ஸ்வீட்ஸ் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலானும் நமக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதோட இந்த சியா சீட்ஸோட கலந்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. நான் இப்போது வாட்டர் மெலான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போது வாட்டர் மெலான் ஜூஸோடு தான் இதை நான் கலந்து சாப்பிட போகிறேன். இப்போ நீங்கள் சியா சீட்ஸு நல்லாவே ஒரு ஜெல்லி பதத்துக்கு ஊறி வந்திருக்கும். ஊறி வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ஒரு ஸ்பூனில் நமக்கு தேவையான அளவு, அதாவது நீங்கள் எடுத்துக்கிற ஜூஸோட அளவை பொறுத்து தாங்க. நான் இன்றைக்கி ஒரு டம்ளரில் தான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் நான் போட போகிறேன். இந்த மாதிரி ஜெல்லி பதத்துக்கு இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை, அதாவது வாட்டர் மெலான் ஜூஸ், இதை கூட கலந்து தாங்க நான் இன்றைக்கி சியா சீட்ஸை குடிக்க போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சியா சீட்ஸில் நிறையவே நன்மைகள் இருக்குது. நீங்கள் இதை ஒரு டேஸ்ட்டுக்காக குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை உடல் எடையை குறைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி இதை ஒரு மருந்தாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளும் லைஃப்பில் லைட்டாகவாச்சும் ஸ்லிம் ஆகி சீன் போடணும்ல, அதுக்காச்சியாதும் இதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேஸ்ட்டுக்காக எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் மருந்து மாதிரியே இதையும் நம்ம சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது நமக்கு சியா சீட்ஸோட ரெமெடி ரெடி ஆயிடுச்சு.